أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பதர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களின் நற்குறிப்பின் தொடரில் கடைசியாக நான் ஜெர்மனியில் குத்பா கொடுத்திருந்தேன். அதில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உபை பின் சலூலை பற்றி எடுத்துக் கூறியிருந்தேன். அன்னாரது தந்தையான அப்துல்லா பின் உபை பின் சலூல் உஹது போரில் கலந்து கொண்ட சம்பவத்தை பற்றி நான் எடுத்துக் கூறியவாறு குத்பாவை முடித்திருந்தேன். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு வெளியே சென்று எதிரிகளை எதிர்கொள்ளலாம் என்ற முடிவை எடுத்தபோது அப்துல்லா பின் உபை பின் சலூல் முதலில் தம்முடன் இருந்தவர்களுடன் இணைந்து சென்றார். ஆனால் உஹது மைதானத்தை அடைந்த பிறகு தம்மை சார்ந்த 300 நபர்களுடன் ஏமாற்றுதலை வெளிப்படுத்தியவாறு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது பேச்சை கேட்கவில்லை, மேலும் நாம் விரும்பியது போன்று மதீனாவில் இருந்தவாறே எதிரிகளை எதிர்கொள்ளவில்லை. இது சண்டையா என்ன? இது நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் விஷயமாகும். எனவே என்னை நானே அழித்துக் கொள்ள விரும்பவில்லை என்று கூறியவாறு மதீனாவிற்கு திரும்பினார். எவ்வாறு இருப்பினும் அவரது உள்ளத்தில் ஆரம்பத்திலிருந்தே நயவஞ்சகத்தனம் இருந்தது. நயவஞ்சகன் கோழையாக இருப்பான். எனவே இவரது கோழைத்தனமும் வெளிப்பட்டது. அவர் தம்மை சார்ந்தவர்களுடன் திரும்பி சென்ற பிறகு முஸ்லிம்களின் எண்ணிக்கை 700 இருந்தது. இருந்த போதிலும் போர் நடைபெற்ற போது முஸ்லிம்கள் ஏறக்குறைய வெற்றியே பெற்றனர். ஆனால் இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றின்படி செயல்படாததாலும் மைதானத்தை விட்டு திரும்பிச் சென்றதாலும் மிக பெரிய இழப்பை முஸ்லிம்கள் எதிர்கொள்ள வேண்டியது வந்தது. இதற்கு பிறகு அப்துல்லா பின் உபை பின் சலூலின் நடவடிக்கை மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக துன்பத்தை தரக்கூடிய மற்றும் எள்ளி நகையாடக்கூடிய சொற்களை அவர் பேச ஆரம்பித்தார். இது தொடர்பான சில விளக்கங்களை தற்போது நான் எடுத்துக் கூறுவேன். இதிலிருந்து ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் இஸ்லாத்தின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கொண்டிருந்த அன்பும் வெளிப்படுகிறது. மேலும் ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் தந்தை இஸ்லாம் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தின் மீது தாக்குதல் தொடுத்திருந்தால் தமது தந்தைக்கு எதிராக கூட எதையும் செய்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதும் நிரூபணமாகின்றது. இது தொடர்பாக சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் இவ்வாறு இவர்கள் எவ்வாறு எள்ளி நகையாடினார்கள் என்பது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள். உஹது போருக்கு பிறகு மதீனாவின் யூதர்களும் நயவஞ்சகர்களும் பதர் போரில் தோல்வியடைந்திருந்ததால் தைரியத்தை இழந்திருந்தனர். ஆனால் இப்போது கொஞ்சம் தைரியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினர். இன்னும் சொல்வதென்றால் அப்துல்லா பின் உபை மற்றும் அவருடன் இருந்தவர்கள் வெளிப்படையாகவே எள்ளி நகையாடியும் குத்தி காட்டியும் பேசத் தொடங்கினர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுடன் கண்டும் காணாமல் நடந்து கொண்டார்கள். அன்னார் மென்மையாக நடந்து கொண்டதால் இந்த மக்கள் வெட்கப்படுவதற்கு பகரமாக எள்ளி நகையாடுவதில் மேலும் முன்னேறினர். நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லா பின் உபையின் காட்டுமிராண்டித்தனம் மற்றும் அவரது மகனான ஹஜரத் அப்துல்லா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடு இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வருகிறது. அதாவது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு பனு முஸ்தலிக் போரிலிருந்து திரும்பி வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முராஷி என்ற இடத்தில் சில நாட்கள் தங்கினார்கள். இது பனு முஸ்தலிக்கின் ஒரு நீரூற்றின் பெயராகும். ஆனால் அங்கு தங்கியிருந்த போது நயவஞ்சகர்கள் தரப்பிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அரங்கேறியது என்றால், அதனால் பலவீனமான முஸ்லிம்களுக்கிடையில் சண்டை ஏற்பட்டிருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைமைகளை உணர்ந்ததன் காரணமாக இந்த ஃபித்னாவின் அபாயகரமான தீய விளைவுகளிலிருந்து முஸ்லிம்கள் தப்பித்தனர். அந்த சம்பவம் என்னவென்றால், ஜஜபா என்ற ஹஜரத் உமர் அவர்களின் ஒரு பணியாளர் முராஷி என்ற இடத்தில் தண்ணீர் எடுப்பதற்காக சென்றார். அப்போது அங்கு சினான் என்ற பெயருடைய அன்சார்களின் நட்பு கோத்திரத்தை சார்ந்த ஒருவரும் தண்ணீர் எடுக்க வந்திருந்தார். இந்த இருவரும் அறிவீனர்கள் அவர். அந்த நீரூற்றில் இவர்கள் இருவரும் சண்டையிடத் தொடங்கினர். ஜஜா சினானை ஒரு அடி அடித்து விட்டார். எனவே சினான் உரத்த குரலில் கூச்சலிட ஆரம்பித்தார். அதாவது, அன்சார்களின் கூட்டத்தினரே, எனக்கு உதவி செய்வதற்கு வாருங்கள், என் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். சினான் தனது சமுதாயத்தை அழைப்பதை கண்ட அறிவீனரான ஜஜாவும் தமது சமுதாயத்தை சார்ந்தவர்களை பார்த்து, முஹாஜிரின்களே ஓடி வாருங்கள் என்று அழைத்தார். அன்சார் மற்றும் முஹாஜிரின்களின் காதுகளில் இந்த சப்தம் கேட்டதும் அவர்கள் தமது வாள்களை எடுத்துக்கொண்டு இந்த நீரூற்றின் பக்கம் ஓடி வந்தார்கள். இவ்வாறு பார்த்து கொண்டிருக்கும் போது இங்கு ஒரு மிக பெரும் கூட்டம் ஒன்று கூடியது. சில அறிவீனமான இளைஞர்கள் ஒருவர் மற்றவர் மீது தாக்குதல் ஏற்பட்டது. ஆனால் அதற்குள் அன்சார் மற்றும் முஹாஜிரின்களை சார்ந்த சில புரியும் திறன் கொண்ட களப்பற்ற சஹாபாக்கள் அங்கு வந்தனர். உடனடியாக அவர்களை தனித்தனியாக பிரித்து அவர்களிடம் சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சென்றடைந்ததும் இது ஒரு அறிவீனத்தின் வெளிப்பாடாகும் என்று கூறினார்கள். மேலும் தனது கோபத்தையும் அன்னார் வெளிப்படுத்தினார்கள். எனவே இறுதியாக இவ்வாறு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. பனு முஸ்தலிக் போரில் கலந்து கொண்டிருந்த நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லா பின் உபைக்கு இந்த சம்பவம் பற்றி தெரிய வந்ததும் அவன் இந்த ஃபித்னாவை மீண்டும் கிளப்ப விரும்பினான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக தம்முடன் இருந்தவர்களை தூண்டினான். மேலும் இந்த அயோக்கியன் கூறினான், இவை அனைத்தும் நீங்கள் செய்த தவறினால்தான் ஆகும். நீங்கள் ஆதரவற்ற இந்த முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உங்கள் தலைமேல் அவர்களை அமர்த்தி வைத்துள்ளீர்கள். இப்போதாவது அவர்களுக்கு உதவி செய்வதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இவ்வாறு செய்தால் இவர்களே மதீனாவை விட்டு சென்று விடுவார்கள் என்று கூறினான். மேலும் அவன் கூறினான், லஇர் ரஜஅனா இலல் மதீனதி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அஸல்ல. இது திருக்குரானில் சூரா முனாஃபிகூனில் வந்துள்ளது. அதாவது, மதீனாவிற்கு திரும்பிச் சென்று கண்ணியத்திற்குரிய கூட்டம் இழிவடைந்த நபர் அல்லது கூட்டத்தை நமது நகரத்திலிருந்து வெளியேற்றுகின்றார்களா இல்லையா என்று பாருங்கள் என்று அவன் கூறினான். அப்போது ஒரு களப்பற்ற முஸ்லிம் சிறுவன் ஸெயித் பின் அர்கம் என்பவனும் அங்கு அமர்ந்திருந்தான். அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அப்துல்லா கூறிய இவ்விஷயத்தை செவியுற்றதும் நிம்மதி இழந்தான். மேலும் தமது தந்தையின் சகோதரரின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை எட்ட வைத்தான். குழந்தைகளும் எந்த அளவுக்கு களப்பற்ற தன்மையை கொண்டிருந்தனர், மேலும் எவ்வளவு விழிப்புடன் அவர்கள் இருந்தனர், மேலும் எந்த விஷயங்கள் சரியானது எது தவறானது என்பதை
புரிந்திருந்தனர் என்பதை பாருங்கள். எவ்வாறு இருப்பினும் அவன் தனது தந்தையின் சகோதரர் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த செய்தியை எட்ட வைத்தான். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை செவியுற்றதும் கோபத்திலும் உணர்ச்சி வசப்பட்டும் காணப்பட்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், இந்த நயவஞ்சகனின் தலையை துண்டிக்க எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, அவரை விட்டுவிடுங்கள். முஹம்மது அவருடன் இருப்பவர்களை கொலை செய்து திரிகின்றார் என்ற சர்ச்சை ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா என்றும் அன்னார் கூறினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் உபை மற்றும் அவருடன் இருப்பவர்களை அழைத்து வரும்படி கூறினார்கள். மேலும் அவர்களிடம், நான் செவியுற்ற இந்த விஷயம் சரிதானா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அனைவரும், நாங்கள் இத்தகைய விஷயங்களை பேசவே இல்லை என்று சத்தியம் செய்தனர். சில சஹாபாக்கள் இவர்களுக்காக பரிந்துரை செய்தவர்களாக, ஸெய்த் பின் அர்கமிற்கு தவறு ஏற்பட்டிருக்கலாம், இவரால் இத்தகைய விஷயங்களை கூறியிருக்க முடியாது என்று பரிந்துரை செய்தனர். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அப்துல்லா பின் உபை மற்றும் அவருடன் இருந்தவர்களின் கூற்றை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் ஸெய்த் அவர்களின் கூற்றை நிராகரித்து விட்டார்கள். இதனால் ஸெய்திற்கு மிகவும் கடுமையான துக்கமும் வேதனையும் ஏற்பட்டது. ஆனால் பிறகு ஸெய்த் அவர்களின் கூற்றை திருக்குரானின் வஹி ஆமோதித்தது. மேலும் நயவஞ்சகர்களின் கூற்றை பொய்ப்படுத்தியது. நான் அந்த வசனத்தை ஓதியிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் உபை மற்றும் அவர்களுடன் இந்த விஷயம் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டிருந்த அதே வேளையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், அனைவரையும் இங்கிருந்து உடனே புறப்படுமாறு கட்டளையிடுங்கள் என்று கூறினார்கள். அது மதிய நேரமாக இருந்தது. பொதுவாக மதிய வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அரபு நாட்டில் இந்த நேரத்தில் மிக கடுமையான வெயில் இருக்கும். இந்த நேரத்தில் பயணம் செய்வது மிகவும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதிருந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டவாறு இப்போது இங்கிருந்து புறப்படுவதுதான் சிறந்தது என்று கருதினார்கள். எனவே அன்னாரது கட்டளைக்கேற்ப இஸ்லாமிய படை திரும்பி செல்வதற்கு உடனே ஆயத்தமாகியது. அந்த சந்தர்ப்பத்தில் அவுஸ் கோத்திரத்தின் தலைவரான உசைத் பின் ஹுசைர் அன்சாரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் பொதுவாக இந்த நேரத்தில் பயணம் மேற்கொள்வதில்லையே, இன்று இந்த நேரத்தில் பயணம் செய்ய என்ன நிகழ்ந்து விட்டது என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உசைதே, அப்துல்லா பின் உபை என்ன சொற்களை கூறினார் என்பதை நீங்கள் செவியேற்கவில்லையா? மதீனா சென்ற பிறகு கண்ணியத்திற்குரிய நபர் இழிவான நபரை வெளியேற்றி விடுவோம் என்று அவர் கூறுகின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட ஹுசைர் அவர்கள், நபிகள் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரிதான், ஆனால் தாங்கள் விரும்பினால் அப்துல்லாஹ்வை மதீனாவிலிருந்து வெளியேற்றி விடலாம். ஏனென்றால் தாங்கள்தான் கண்ணியத்திற்குரியவர் ஆவீர்கள், அவர் அல்ல, அவர்தான் இழிவடைந்தவர் ஆவார் என்று கூறினார்கள். மேலும் உசைத் பின் ஹுசைர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் வருகை தருவதற்கு முன்பாக அப்துல்லா பின் உபை பின் சலூல் தமது சமுதாயத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரிய நபராக இருந்தார். அவரது சமுதாயம் அவரை தமது அரசராக ஆக்குவதற்கான ஆலோசனையையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் தாங்கள் வருகை தந்த பின்னர் அவரது முயற்சிகள் மண்ணோடு மண்ணாகிவிட்டன. எனவே இந்த காரணத்தினால் அவரது உள்ளத்தில் தாங்கள் மீது பொறாமை ஏற்பட்டுள்ளது. இதனால்தான் அவர் பொறாமை கொள்கின்றார். எனவே தாங்கள் அவரது வீணான பேச்சை பொருட்படுத்த வேண்டாம், அதை கண்டு கொள்ளாதீர்கள் என்று கூறினார்கள். ஆனால் சிறிது நேரத்தில் அப்துல்லாஹ்வின் மகனான ஹுப்பாப் வந்தார்கள். இவரது பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா என்று மாற்றி வைத்தார்கள்.
இந்த அப்துல்லா அவர்களை பற்றியே எடுத்துக் கூறப்பட்டு வருகின்றது. அவர்கள் ஒரு களப்பற்ற நபித்தோழராவார்கள். அவர்கள் பதற்றமடைந்தவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தந்தை செய்த ஃபித்னா மற்றும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதற்காக தாங்கள் அவரை கொலை செய்ய கட்டளை பிறப்பிக்க விரும்புகின்றீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். தங்களின் முடிவு இதுதான் என்றால் பிறகு எனக்கு கட்டளையிடுங்கள். நான் எனது தந்தையின் தலையை வெட்டி உங்களது காலடியில் சமர்ப்பிக்கின்றேன். ஆனால் வேறு எவருக்கும் இதற்கான கட்டளையை வழங்காதீர்கள். ஏனென்றால் அறிவீனம் என்னை தூண்டி நான் ஏதாவது ஒரு நேரத்தில் எனது தந்தையை கொலை செய்தவருக்கு இழப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. மேலும் நான் இறைவனது திருப்தியை நாடியிருந்தும் நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்று நான் அஞ்சுகின்றேன். நான் இறைவனது திருப்தியையே விரும்புகின்றேன். ஆனால் ஒரு முஸ்லிமை கொலை செய்து நரகத்தில் நுழைந்து விடுவேன் என்று அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். மேலும், நமது எண்ணம் ஒருபோதும் இது அல்ல, மாறாக நாம் உமது தந்தையுடன் எப்போதும் மென்மை மற்றும் பரிவுடன் தான் நடந்து கொள்வோம் என்றும் அன்னார் கூறினார்கள். ஆனால் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உபை அவர்களிடம் தனது தந்தைக்கு எதிராக எந்த அளவிற்கு உணர்ச்சியுடன் காணப்பட்டார்கள் என்றால், இஸ்லாமிய படை மதீனாவிற்கு திரும்பிய போது ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் தனது தந்தையை வழியில் தடுத்து நிறுத்தினார்கள். மேலும் தனது தந்தையிடம், இறைவன் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் கண்ணியத்திற்குரியவர்களாவார்கள். மேலும் நான் இழிவானவன் ஆவேன் என்று உங்களது நாவால் நீங்கள் கூறாத வரை உங்களை இங்கிருந்து திரும்பிச் செல்ல விடமாட்டேன் என்று கூறினார்கள். அப்துல்லா அவர்கள் தனது தந்தையிடம் எந்த அளவிற்கு இந்த விஷயத்தை வலியுறுத்தி கூறினார்கள் என்றால், இறுதியில் அவரும் நிர்பந்தத்திற்கு ஆளாகி அந்த வார்த்தைகளை கூறினார். எனவே அப்துல்லா அவர்கள் அவரது வழியை விட்டுவிட்டார்கள். இப்னு சாத் அவர்கள் இந்த சொற்களில் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுவதற்காக சஹாபாக்களுக்கு கட்டளை வழங்கினார்கள். அப்போது அப்துல்லா பின் உபையின் மகனான ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் வழிபாதையில் தமது தந்தையை தடுத்து நிறுத்தினார்கள். மேலும் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கினார்கள். மேலும் தனது தந்தையிடம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரியவர் ஆவார்கள். மேலும் நான் இழிவானவன் ஆவேன் என்று நீங்கள் கூறாதவரை நான் உங்களை இங்கிருந்து திரும்பிச் செல்ல விடமாட்டேன் என்று கூறினார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக சென்றபோது ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களிடம் அதை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது வாழ்நாளின் மீது ஆணையாக இவர் நம்மிடையே உயிருடன் இருக்கும் வரை நிச்சயமாக இவருடன் நாம் நல்ல முறையிலேயே நடந்து கொள்வோம் என்று கூறினார்கள். தபுகாத்துல் குப்ராவில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இந்த குறிப்பும் காணப்படுகின்றது. அதாவது, ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் தந்தையான அப்துல்லா பின் உபை கண்ணியத்திற்குரிய நபர் அல்லது கூட்டம், இழிவான நபர் அல்லது கூட்டத்தை எங்களது நகரத்திலிருந்து வெளியேற்றிவிடும் என்று கூறிய போது ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்தான் இழிவானவர் ஆவார், தாங்கள் தான் கண்ணியத்திற்குரியவராவீர்கள் என்று கூறினார்கள். அதாவது, மகன் தனது தந்தையை குறித்து இவ்வாறு கூறுகின்றார். அடுத்து, நயவஞ்சகர்கள் தரப்பிலிருந்து ஒரு அசுத்தமான பழி ஒன்று சுமத்தப்பட்டது. வதந்தி பரவியது தொடர்பான சம்பவமாகும். அது பனு முஸ்தலிக் போரிலிருந்து திரும்பி வந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றது. அதில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அசுத்தமான பழி ஒன்று சுமத்தப்பட்டது. இந்த பழியை சுமத்தியதும் அப்துல்லா பின் உபை பின் சலூல் தான். இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த வருடத்தின் இறுதியில் நான் ஒரு குத்பாவில் விரிவாக எடுத்து கூறிவிட்டேன். ஆனால் இது தொடர்பாக இங்கும் சிறிது
கூறிவிடுகின்றேன். முழு அறிவிப்பையும் எடுத்துக் கூற மாட்டேன், சில பகுதிகளை மட்டும் எடுத்துரைப்பேன். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பயணத்தில் செல்வதற்கான எண்ணம் கொண்டால் தமது மனைவிமார்களுக்கிடையே சீட்டு குலுக்கி போடுவார்கள். மேலும் எவரது பெயரில் சீட்டு வருமோ அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடன் அழைத்துச் செல்வார்கள். இந்த பயணத்திலும் எங்களுக்கிடையே சீட்டு குலுக்கி போடப்பட்ட போது என் பெயரில் சீட்டு விழுந்தது. நான் அன்னாருடன் சென்றேன். அப்போது பர்தாவிற்கான கட்டளை அருளப்பட்டிருந்தது. பல்லாக்கில் அமர்த்தப்பட்டு கொண்டு செல்லப்படுவார்கள். ஒரு மூடப்பட்ட நாற்காலி இருக்கும், அதில் அமர்த்தப்படுவார்கள். மேலும் அதில் திரை போடப்பட்டிருக்கும். அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திட்டம் முடிந்த பிறகு திரும்பி வந்தார்கள். மேலும் நாங்கள் மதீனாவிற்கு அருகில் இருந்தபோது அன்னார் ஓர் இரவு பயணத்தை மேற்கொள்வதற்கான கட்டளையை பிறப்பித்தார்கள். இதற்கான அறிவிப்பு செய்யப்பட்டவுடன் நானும் சென்றேன். பயணக்குழுவினரை விட்டு முந்தி சென்று விட்டேன். இயற்கை தேவைகளை நிறைவேற்ற வேண்டியதிருந்தது. எனவே நான் அதற்காக சென்றேன். திரும்பி வந்து எனது நெஞ்சில் கையை வைத்து பார்த்தபோது எனது கழுத்தில் இருந்த ஒரு மாலை உடைந்து விழுந்திருந்தது எனக்கு தெரிய வந்தது. நான் எனது மாலையை தேடுவதற்காக திரும்பிச் சென்றேன். இதற்கிடையில் நான் எந்த பல்லாக்கில் பயணம் மேற்கொண்டேனோ அதில் நான் இருப்பதாக கருதி அந்த ஒட்டகத்தின் மீது தூக்கி வைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். அனைவருமே சென்று விட்டனர். இதற்கு பிறகு எனது துளைந்து போன மாலையும் எனக்கு கிடைத்து விட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் கூடாரமிட்டிருந்த இடத்திற்கு நான் சென்றேன். அங்கு எவருமே இருக்கவில்லை. எனவே அவர்கள் பல்லாக்கை பார்க்கும்போது நான் அதில் இல்லாததை கண்டு திரும்பி வருவார்கள் என்று எண்ணியவாறு அங்கேயே அமர்ந்திருந்தேன். அப்போது நான் தூங்கிவிட்டேன். அப்போது சஃப்வான் பின் முஅத்தல் அவர்கள், படையின் கடைசியில் இவர் வருவார், அதாவது ஏதாவது ஒரு பொருள் விடுபட்டு விட்டதா என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் அங்கு வந்தார்கள். நாங்கள் எங்கு தங்கினோமோ அங்கு காலை பொழுதில் அவர்கள் வருகை தந்தார்கள். அப்போது அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை பார்த்தார்கள். மேலும் எனக்கு அருகே வந்தார்கள். பர்தா கட்டளை அருளப்படுவதற்கு முன்பு அவர்கள் என்னை பார்த்துள்ளார்கள். எனவே அவர்கள் என்னை பார்த்ததும் இன்னாலில்லா என்று கூறினார்கள். அவர்கள் இன்னாலில்லா என்று கூறியதும் நான் விழித்தேன். அதற்கு பிறகு அவர்கள் தனது ஒட்டகத்தை அமரச் செய்தார்கள். அதில் நான் பயணம் செய்தேன். அவர்கள் ஒட்டகத்தின் கயிறை பிடித்துக் கொண்டு நடந்து வந்தார்கள். நாங்கள் சரியாக மதிய வேளையில் படையை சார்ந்தவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கு சென்றோம். அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் அழிய வேண்டுமோ அவர் அழிந்து விட்டார். அதாவது பழி சுமத்தி தம்மைத்தாமே அவர் அழித்துக் கொண்டார். இந்த பழியை சுமத்தியது அப்துல்லா பின் உபை பின் சொலுல் தான். எவரினும் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் மதீனா சென்றடைந்தோம். 1 மாதம் வரை நான் நோயுற்று இருந்தேன். இந்த காரணத்தினால்தான் நோயுற்று இருந்தேன். பழி சுமத்தியவரின் கூற்றையே மக்கள் பேசி வந்தனர். ஆனால் நான் நோய்வாய்ப்பட்டிருந்த போது எந்த விஷயம் பேசப்படுகின்றது என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் நான் நோய்வாய்ப்படும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் காட்டும் பரிவை இப்போது காட்டாமல் இருப்பது என்னை சந்தேகத்திற்கு ஆளாக்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு உள்ளே வருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுவார்கள். மேலும் எப்படி இருக்கின்றாள் என்று மட்டும் கேட்பார்கள். தொடர்ந்து ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், என் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு நாள் உம்மே மஸ்ஹபுடன் இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நான் வெளியே சென்றேன். நான் வீட்டிற்கு திரும்பி சென்றதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறியவாறு, இப்போது எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டார்கள். அதற்கு நான் எனது பெற்றோர்களிடம் என்னை செல்ல விடுங்கள் என்று கூறினேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். நான் எனது பெற்றோர்களிடத்தில் சென்றேன். நான் எனது தாயாரிடம் மக்கள் என்ன விஷயங்களை பேசுகின்றார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், மகளே, இந்த விஷயத்தினால்
நீ குழப்பத்தில் விழாதே, நீ நிம்மதியாக இரு, மக்கள் இத்தகைய பேச்சுக்களை பேசத்தான் செய்கின்றனர் என்று கூறினார்கள். அதற்கு நான், மக்கள் இத்தகைய பேச்சுக்களையா பேசுகின்றனர்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவனாவான் என்று கூறினேன். பிறகு என் மீது இந்த பழி சுமத்தப்பட்டுள்ளது என்பதை அறிந்து நான் எனது இரவை அழுதவாறே கழித்தேன். எனக்கு தூக்கமும் வரவில்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த பேச்சு பேசப்பட்டு கொண்டே இருந்தது. சில சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஆலோசனை செய்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது பணியாளரான பரீராவை அழைத்து, பரீராவே, நீங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை ஆயிஷாவிடம் கண்டுள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு பரீரா, ஒருபோதும் அல்ல, அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் கண்டதில்லை. தங்களை உண்மையுடன் அனுப்பிய அந்த இருப்பின் மீது ஆணையாக நான் ஆயிஷா அவர்களிடம் கண்ட மிக பெரிய பலவீனம் இது மட்டுமே ஆகும். அதாவது அவள் சிறிய வயதை உடையவள், எனவே விளையாட்டுத்தனம் அவளிடம் இருக்கின்றது. மேலும் அவளுக்கு அதிகமாக தூக்கம் வரும். மேலும் கோதுமையை அப்படியே வைத்துவிட்டு சில நேரங்களில் தூங்கி விடுவாள். மேலும் எப்போதாவது வீட்டிற்கு ஆடுகள் வந்தால் அதை சாப்பிட்டு விடும். அதாவது கவனமற்று இருப்பாள். இதைவிட வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நான் கண்டதில்லை என்று பரீரா அவர் கூறினார்கள். இதை செவியிட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினமே சஹாபாக்களிடம், அப்துல்லா பின் உபை பின் சலூல் தொடர்பாக எனது மனைவியை பற்றி எனக்கு வேதனையை தந்த இந்த நபரை யார் சரி செய்வார் என்று கேட்டார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எனது மனைவியிடம் நன்மையை தவிர வேறு எதையும் பார்த்ததில்லை. மேலும் இந்த நபர் எவர் தொடர்பாக பழி சுமத்தியுள்ளாரோ அவரிடமும் நன்மையை தவிர நான் வேறு எதையும் கண்டதில்லை என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக என்னிடம் இது தொடர்பாக கேட்டார்கள். அதற்கு நான், மக்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை நீங்கள் செவியுற்ற விஷயம் எனக்கு தெரிந்தது. அவர்கள் என் மீது பழி சுமத்துகின்றார்கள். உங்களிடம் நான் குற்றமற்றவள், நான் இத்தகைய செயலை செய்யவில்லை என்று கூறினால் நான் உண்மையானவள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆனால் அல்லாஹ்வே நன்கு அறிவான். மேலும் நான் குற்றமற்றவள், நான் இத்தகைய செயலை செய்யவில்லை என்பதை அல்லாஹ்வே நன்கு அறிவான். எனவே நான் உங்களிடம் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் அதனை உண்மை என்று ஏற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் மக்கள் இந்த விஷயம் தொடர்பாக பரவலாக பேசிக் கொண்டிருக்கின்றனர். இந்த விஷயம் பரவலாக பிரசித்தி பெற்று விட்டது. ஒவ்வொருவரும் இதனை ஏற்றுக்கொள்கின்றனர். சில சஹாபாக்களும் கூட இதனை கூறுகின்றனர். பிறகு ஆயிஷா அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் யூசுப் அவர்களின் தந்தை கூறிய விஷயத்தை தவிர வேறு எந்த உதாரணத்தையும் பெறவில்லை. அதாவது அவர் கூறினார், பொறுமையை மேற்கொள்வதே சிறந்ததாகும். நீங்கள் கூறுகின்ற விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடமே உதவி தேட வேண்டும். இது சூரா யூசுஃபில் இது இடம்பெற்றுள்ளது. இதற்கு பிறகு ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அங்கிருந்து விலகியவாறு எனது கட்டிலுக்கு சென்றேன். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னை குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் நிரூபிப்பான் என்று நான் நம்பியிருந்தேன். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இந்த விஷயத்தை கூறிய பிறகு அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழக்கூட இல்லை. இந்த விஷயத்தை ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறும்போது தமது குடும்பத்தில் அப்போது அங்கிருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் ஆயிஷா அவர்களின் தாயாரும் மட்டுமே இருந்தார்கள். இந்த இருவருக்கு முன்பாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா அவர்கள் இந்த விஷயத்தை கூறினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், வீட்டில் உள்ளவர்கள் எவரும் வெளியே கூட செல்லல. அதற்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்பட்டது. வஹி இறங்கும் போது அன்னாருக்கு கடுமையான கஷ்டம் ஏற்படும். உடல் முழுவதும் வியர்வையினால் நிரம்பிவிடும். ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்பட்ட பிறகு அன்னார் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் ஆயிஷாவே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து, ஏனென்றால் நீ குற்றமற்றவள் என்று அல்லாஹ் நிரூபித்து விட்டான் என்று கூறினார்கள்.
மேலும் எனது தாயார் என்னிடம் எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல் என்று கூறினார்கள். அதற்கு நான் ஒருபோதும் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த மாட்டேன், அவர்களிடத்தில் எழுந்தும் நான் செல்ல மாட்டேன், மேலும் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க மாட்டேன் என்று கூறினேன். அல்லாஹ் இந்த வஹியை அருளினான். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். அதாவது ஒரு பெரும் பொய்யை புனைந்துரைப்பவர்கள் நிச்சயமாக உங்களைச் சேர்ந்த ஒரு பிரிவினரே. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்தி காட்டுவான் என்று நான் எண்ணினேன். ஆனால் திருக்குரானின் வசனங்கள் இது தொடர்பாக அருளப்படும் என்று நான் ஒருபோதும் கருதவில்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த பிரச்சனை முடிவு பெற்றது, இந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டே வந்தது. மேலும் பல்வேறு வகையான செயல்கள் மேற்கொள்ளப்பட்ட பிறகும் அகிலங்களுக்கே அருட்கொடையாக திகழ்ந்த ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களின் தலைவனுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்றால், ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் தந்தை அப்துல்லா பின் உபை மரணமடைந்த போது ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தந்தையின் ஜனாதா தொழுகையை தொழ வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். மேலும் தந்தையை கஃன் செய்வதற்காக தங்களது மேலங்கியை கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக தமது குர்தாவை மேலங்கியை வழங்கினார்கள். இன்னொரு அறிவிப்பில் இந்த சொற்களும் வருகிறது. அதாவது ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் தந்தை மரணமடைந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் வந்தார்கள். மேலும் அந்நேரத்தில் எனது தந்தையை கஃன் செய்வதற்காக உங்களது மேலங்கியை தாருங்கள், மேலும் ஜனாசா தொழுகையை தொலைவையுங்கள், மேலும் அவருக்காக இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று கூறினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்காக தமது மேலங்கியை கொடுத்தார்கள். மேலும் ஹஜ்ரத் உமர் அவர்களிடம் கஃன் செய்து அனைத்து பணிகளும் முடிந்த பிறகு என்னை அழையுங்கள் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழ வைக்க முற்பட்ட போது ஹஜ்ரத் உமர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நயவஞ்சகர்களின் ஜனாசா தொழுகையை தொழ வைப்பதற்கு அல்லாஹ் உங்களை தடுத்துள்ளான் என்று கூறினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக இஸ்திக்பார் செய்யவா வேண்டாமா என்பதற்கான அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக ஜனாசா தொழுகையை தொழ வைத்தார்கள். அதற்கு பிறகு இத்தகைய நபர்களின் ஜனாசா தொழுகையை தொழ வைப்பதற்கு அல்லாஹ் முற்றிலும் தடை செய்து விட்டான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களின் ஜனாசா தொழுகையை தொழ வைப்பதை முற்றிலும் நிறுத்திவிட்டார்கள். இந்த அறிவிப்பும் வந்துள்ளது. அதாவது அவர் கபரில் வைக்கப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தார்கள். மேலும் அவரை வெளியே எடுக்கச் செய்து தமது உமிழ் நீரை அவரது வாயில் இட்டார்கள். மேலும் அவருக்காக துவா செய்தார்கள். இன்னொரு அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. அதாவது ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா கூறுகின்றார்கள், பதர் போர் நடைபெற்ற போது காபிர்களின் கைதிகள் கொண்டு வரப்பட்டனர். மேலும் அப்பாஸ் அவர்களும் கொண்டு வரப்பட்டார்கள். அவரிடத்தில் எந்த ஆடையும் இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக ஆடையை தேடினார்கள். மக்கள் அப்துல்லா பின் உபையின் மேலங்கியை அவருக்கு பொருந்தும் வகையில் இருப்பதை கண்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனையே அவரை அணியச் செய்தார்கள். மேலும் இதன் காரணமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் உபை மரணித்த பிறகு அவருக்கு தமது மேலங்கியை வழங்கிவிட்டார்கள். இப்னு உஐனா கூறுகின்றார், அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார். எனவே அன்னாரும் அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த அறிவிப்பு புகாரியின் அறிவிப்பாக இருந்த போதிலும் இது சரியான அறிவிப்பாக தெரியல. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலங்களுக்கே அருட்கொடையாக திகழ்ந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் எல்லா விவகாரத்திலும் இஸ்லாத்திற்காக தன்மான உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் தன்மான உணர்வை வெளிப்படுத்தினார்கள். தமது ஈமானை அவர்கள் பாதுகாத்தார்கள்.
தனது தந்தையிடம் கடினத்தையும் அவர் வெளிப்படுத்தினார்கள். எனவே அன்னார் மகனின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக தமது மேலங்கியையும் கலற்றி கொடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்துல்லா பின் உபை பின் சலூல் மரணமடைந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அறிவிப்பை அவர்கள் நேரடியாகவே அறிவித்துள்ளார்கள். அதாவது ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களுடைய தந்தை மரணமடைந்த போது தாங்கள் அவரது ஜனாசா தொழுகையை தொலைவையுங்கள் என்று அன்னாரிடம் கூறப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைப்பதற்காக நின்றபோது நான் அவர்கள் அருகில் சென்று, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் இப்னு உபையின் ஜனாசாவையா தொலை வைக்கின்றீர்கள்? அவர் இன்னென்ன நாட்களில் இன்னென்ன விஷயங்களை எல்லாம் கூறியுள்ளார். நான் அவருக்கு எதிராக அவர் கூறிய கூற்றுக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்து கூறினேன். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவாறு, உமரே விலகி நில்லுங்கள் என்று கூறினார்கள். நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறினேன். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது, நான் 70 முறையை விட அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதனால் இவர் மன்னிக்கப்படுவார் என்பதை நான் அறிந்தால் அதைவிட அதிகமாக நான் கண்டிப்பாக இஸ்திக்ஃபார் செய்வேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது ஜனாதா தொழுகையை தொலை வைத்தார்கள். பிறகு அன்னார் திரும்பி வந்த சிறிது நேரத்திலேயே சூரா அத்-தௌபாவின் இந்த 2 வசனங்கள் அருளப்பட்டன. அதாவது, வலா துஸல்லி அலா அஹன்ஹும் மாத்த அபதவ் வலா தகும் அலா கப்ரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி வ மாத்தவ் வஹும் ஃபாசிகூன். சூரா தௌபாவினுடைய 84வது வசனம். அதாவது, அவர்களுள் எவர் மரணமடைந்து விட்டாலும் அவருக்காக நீர் ஒருபோதும் ஜனாசா தொழுகை தொழ வேண்டாம். அவரது கல்லறையில் பிரார்த்தனை செய்ய நிற்கவும் வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தனர். மேலும் அவர்கள் கட்டுப்படாத நிலையில் மரணமடைந்தனர். ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக எவ்வாறு இந்த தைரியத்தை வெளிப்படுத்தினேன் என்பதை கண்டு வியப்படைந்தேன். அல்லாஹும் அவனது தூதருமே நன்கறிவார்கள். ஆக இதுதான் ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் நற்குறிப்பில் உள்ள சம்பவங்களாகும். அது தற்போது முடிவடைந்து விட்டது. எஞ்சியிருக்கக்கூடிய சஹாபாக்களை பற்றி பிறகு நான் எடுத்துக் கூறுவேன். இப்போது வஃபாத்தான சிலரது நற்குறிப்பை எடுத்துக் கூறுவேன். உம்மா தொழுகைக்கு பிறகு இவர்களது ஜனாஸா காயிப் தொழுகையும் தொலை வைப்பேன். இவர்களில் முதலாவது குறிப்பு மதிப்பிற்குரிய மௌலானா முஹம்மது உமர் சாஹிப் அவர்களின் மனைவியான மதிப்பிற்குரிய அம்மத்துல் ஹபீஸ் சாஹிபா அவர்களுடையதாகும். 20 அக்டோபர் அன்று தமது 72வது வயதில் இவர்களது மரணம் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1947ஆம் ஆண்டு கேரளாவில் பிறந்தார்கள். மர்ஹூமாவின் குடும்பத்தில் அவர்களது பாட்டனாரின் மூலமாக அஹ்மதியத் வந்தது. அவர்கள் கேரளாவின் ஆரம்பகால அஹ்மதிகளில் ஒருவராவார். சென்னையில் செக்ரட்டரி மாலாகவும் கேரளாவில் நீண்ட காலமாக சதர் லஜ்னாவாகவும் தொண்டாற்றும் நர்பாகியம் அன்னாருக்கு கிடைத்துள்ளது. திருக்குரான் ஓதுவது மற்றும் தஹஜ்ஜுத் தொழுவதை தொடர்ச்சியாக பேணி வந்தார்கள். லஜ்னா மற்றும் நாசிராத்துகளுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். கடமையான மற்றும் உபரியான நோன்புகளை வைத்து வந்தார்கள். தமது வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை மௌலானா முஹம்மது உமர் சாஹிப் அவர்களுக்கு அதிகமாக தொண்டாற்றி உள்ளார்கள். விருந்து உபசரிப்பு செய்யக்கூடியவராக இருந்தார்கள். மனித இனத்திற்கு தொண்டு செய்யும் உணர்வு மிகைத்திருந்தது. நல்ல பெண்மணி ஆவார்கள். ஹிலாஃபத்துடன் ஆழமான கொள்கை பிடிப்பின் தொடர்பு இருந்தது. எங்கெல்லாம் இவர்கள் இருந்தார்களோ அங்கு மிஷன் ஹவுஸிற்கு வரக்கூடிய உறுப்பினர்களுடன் களப்பற்ற தொடர்பை கொண்டிருந்தார்கள். களப்பற்ற முறையில் தொண்டாற்றி வந்தார்கள். மரணமடைவதற்கு முன்பாக 3 முறை அன்னாருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது. 3வது முறை அவர்களுக்கு மாரடைப்பு வந்தபோது மௌலவி உமர் சாஹிப் அவர்களிடம், எனது மரணம் நெருங்கிவிட்டது, எனது சலாத்தை அனைவருக்கும் எட்ட வையுங்கள் என்று கூறினார்கள். பிறகு உரத்த குரலில் அல்லாஹு அக்பர் என்று 3 முறை கூறினார்கள். இவ்வாறு அவர்கள் அல்லாஹ்விடம் சென்று சேர்ந்து விட்டார்கள். மர்ஹூமா வசியத் செய்திருந்தார்கள். தமக்கு பிறகு 4 மகள்களை விட்டு சென்றுள்ளார்கள். நமது PS அலுவலகத்தில் தமிழ் கடிதங்கள் தொடர்பாக பணிகளை தன்னார்வ தொண்டாக செய்து வரும்
முனவர் அகமது நாசிர் சாஹிப் அவர்களின் மாமியார் ஆவார்கள். மதிப்பிற்குரிய மௌலவி முகமது உமர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், 1961 ஆண்டு நான் மௌலவி பட்டம் பெற்ற பிறகு அஹமதியா மதரசாவில் படித்துக் கொடுப்பதற்காக எனது முதல் பணியமர்த்தம் நிகழ்ந்தது. பிறகு ஹைதராபாத்திற்கு பணி நியமனம் செய்யப்பட்டேன். அப்போது அங்கு 1967 ஆண்டு ஹைதராபாத்தில் கடுமையான மழை பெய்தது. ஜூப்ளி ஹாலில் இருக்கின்ற முதல் தளத்தில் வழிபாட்டு தலமும் அலுவலகமும் கட்டப்பட்டிருந்தது. இரண்டாவது தளம் லஜ்னா இமாயில்லாவிற்குரியதாக இருந்தது. மூன்றாவது தளம் மிஷன் ஹவுஸ் இருந்தது. இந்த ஹவுஸின் பெரும் பகுதி மழையின் காரணமாக இடிந்து விட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த நேரத்தில் நான் அங்கு இருக்கவில்லை. மதிய வேளையில் மிஷன் ஹவுஸிற்கு வந்து பார்த்தபோது வியப்படைந்தேன். அதாவது முழு கட்டிடமும் இடிந்து விட்டது. கட்டிடத்தின் ஒரே ஒரு ஓரம் மட்டும் விழாமல் இருந்தது. எனது மனைவி தனது 3 வயது மகளை தூக்கிக் கொண்டு 3வது தளத்தில் உள்ள அந்த ஓரத்தில் எவ்வித ஆதரவுமின்றி நின்று கொண்டிருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் எனது மனைவியும் மகளும் தப்பிப்பது வெளிப்படையாக நடக்காத ஒன்றாகும். அவர்கள் கூறுகின்றார்கள், எங்கு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்களோ அதற்கு கீழே கட்டடங்களின் தூண்கள் இருந்தன. எனவே கீழேயும் குதிக்க முடியாது. கீழே இறங்குவதற்கான எந்த வழியும் தென்படவில்லை. தீயணைப்பு படை சார்பாக ஒரு ஏணி கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஏணியில் ஏறி தாயையும் மகளையும் காப்பாற்றும் தைரியம் எவருக்கும் இருக்கவில்லை. அப்போது ஒரு தீயணைப்பு வீரர், எனது உயிர் பிரிந்தாலும் நான் இந்த தாயையும் மகளையும் காப்பாற்ற முயற்சி செய்வேன் என்று கூறினார். எனவே அவர் ஏணியில் ஏறி முதலில் மகளை கீழே இறக்கினார், பிறகு தாயை இறக்கினார். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறு அற்புதமான முறையில் இருவரது உயிரும் தப்பித்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா இடத்திலும் மிகவும் பொறுமையுடன் என்னுடன் ஒத்துழைத்தார்கள். நான் கேரளாவிற்கு பணியமர்த்தப்பட்ட போது 15 ஆண்டுகள் கேரளா மாநிலத்தின் தலைவியாக இவர்கள் தொண்டாற்றியுள்ளார்கள். மிகச் சிறந்த முறையில் தொண்டாற்றினார்கள். மௌலவி முகமது உமர் சாஹிப் நாதிர் இஸ்லாம் அர்ஷாதாக இருந்தபோது 2007 முதல் 2016 வரை காதியானில் இருந்தார்கள். அப்போது ஒவ்வொரு நாளும் துவா செய்வதற்காக பைத்து துவா செல்வார்கள். பிறகு 2015 ஆண்டு உம்ரா செய்வதற்கான நற்பாகியத்தையும் இவர்களது மனைவி பெற்றார்கள். உமர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், தினமும் ஃபஜர் தொழுகையை தொழுத பிறகு திருக்குரானை ஓதுவார்கள், மேலும் ஹதீஸை படிப்பார்கள். இது அவர்களது வழக்கமாக இருந்தது. இவர்கள் மரணமடைந்த நாளிலும் இதன்படி செயல்படுவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கினான். அதனால் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அதுவன்றி அறிவார்ந்த நூல்களை பெறுவதற்கு குறிப்பான ஆர்வம் இருந்தது. மேலும் இதுவே ஒரு முரப்பியின் மனைவியின் சிறப்பம்சமாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் அருளால் அவர்களிடம் இருந்தது. முரப்பி மற்றும் பொறுப்பாளர்களின் அந்தஸ்தை புரிந்தவாறு அவர்களுக்கு கண்ணியம் அளிக்கும் பெண்மணியாக அன்னார் திகழ்ந்தார்கள். விருந்தினர்களை உபரில் எந்த குறைவும் வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் இவர்களுடன் கருணையுடனும் மன்னிப்புடனும் நடந்து கொள்வானாக. இவர்களது அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளை இவர்களது துவாக்களுக்கு வாரிசாக்குவானாக. இரண்டாவது ஜனாதா பாகிஸ்தானின் அன்சாருல்லாஹ் மாதாந்திர பத்திரிகையின் முன்னாள் மேனேஜரும் பப்ளிஷருமான மதிப்பிற்குரிய சௌத்ரி முகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்களுடையதாகும். அன்னார் 16 அக்டோபர் அன்று தமது 83வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1957 ஆண்டு பாகிஸ்தானில் உள்ள ரப்வாவில் செக்ரட்டரி அன்சாருல்லாவாக இவர்கள் பணியமர்த்தம் செய்யப்பட்டார்கள். 1960 ஆண்டு அன்சாருல்லா மாதாந்திர பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் மேனேஜர் மற்றும் பப்ளிஷராக அன்னார் நியமிக்கப்பட்டார்கள். 2004 ஆண்டு வரை இந்த பணியை சிறப்பாக நிறைவேற்றி வந்தார்கள். பாகிஸ்தான் அன்சாருல்லாஹ்வில் அன்னாருக்கு அலுவலக நிர்வாகியாகவும் சதர் நாயிப் காயித் உமூமியாகவும் தொண்டாற்றும் நற்பாக்கியம் கிடைத்தது. பிறகு இவர்கள் எனது அனுமதியுடன் லண்டன் குடிபெயர்ந்தார்கள். இங்கே அன்சாருல்லாஹ்வில் ஏறக்குறைய 8-9 வருடங்கள் தொண்டாற்றும் நற்பாக்கியத்தை பெற்றார்கள். தேசிய செயற்குழுவின் உறுப்பினராகவும் அன்னார் இருந்தார்கள். மர்ஹூம் மூசி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக நோயின் காரணமாக ரப்வா சென்றிருந்தார்கள். அங்குதான் அன்னார் மரணமடைந்தார்கள். தமக்கு பின்னால் ஒரு மகளையும்
5 மகன்களையும் எண்ணற்ற பேரன் பேத்திகளையும் விட்டு சென்றுள்ளார்கள். அல்லாஹ் இவர்களுடன் கருணையுடனும் மன்னிப்புடனும் நடந்து கொள்வானாக. இவர்களது பிள்ளைகளுக்கும் இவர்களது சந்ததிகளுக்கும் இவர்களது நன்மையை தொடரச் செய்யவும் ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்துடன் தொடர்பு வைத்திருப்பதற்கான நற்பாகியத்தையும் வழங்குவானாக. பிறகு இவர்கள் தொடர்பாக அன்சாருல்லா பத்திரிகையின் மேனேஜராக இவர்கள் இருந்தபோது ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு வந்தது. ஏறக்குறைய 26 வழக்குகள் தொடரப்பட்டது. மேலும் 1 மாதம் வரை அல்லாஹ்வின் வழியில் சிறைச்சாலையிலும் இவர்கள் இருந்துள்ளார்கள். அடுத்து 3வது ஜனாதா மதிப்பிற்குரிய மர்ஹூம் ராஜா முகமது நவாஸ் சாஹிப் அவர்களின் மகனான மதிப்பிற்குரிய ராஜா மசூத் சாஹிப் அவர்களுடையதாகும். 19 அக்டோபர் அன்று நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்ததன் காரணமாக தனது 69வது வயதில் அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களது குடும்பத்தில் அன்னாரது தந்தையின் மூலமாக அஹ்மதியத் வந்தது. 1933 முதல் 44 வரை அந்த காலகட்டத்தில் ராஜா முகமது அலி சாஹிப் அவர்கள் நாசிர் பைத்துல் மாலாக இருந்தார்கள். அவர்களுடன் இவர்களது தொடர்பு இருந்தது. அன்னாரது தந்தையை இவர்கள் காதியான் ஜல்சாவிற்கு அழைத்து சென்றார்கள். மேலும் அங்குதான் அவர்கள் பையத் செய்தார்கள். எவ்வித ஆதாரத்தையும் பார்க்காமல் ஒரு சம்பவத்தின் மூலமாக பையத் செய்தார்கள். அது என்னவென்றால், ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்போது கூறினார்கள், ஒரு அழுக்கு நிறைந்த ஆடைகளை அணிந்திருக்கின்ற மகனை தூக்கி கொண்டு வருகின்ற அழகிய தோற்றத்தை கொண்ட ஒரு இளைஞரை நான் பார்த்தேன். அந்த குழந்தையின் மூக்கிலிருந்து சளி வந்தபோது அவர் தனது கைக்குட்டையை எடுத்து அவரது மூக்கை சுத்தம் செய்தார். மேலும் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது சிறிது நேரத்தில் ஒரு குழந்தை அழுதது. அன்னார் பின்னால் திரும்பி பார்த்து, துளைந்து போன ஒரு குழந்தை இங்கு உள்ளது, பெற்றோர்கள் வந்து அழைத்துச் செல்லுங்கள் என்று அறிவிப்பு செய்தார்கள். எவ்வாறு இருப்பினும் கூறுகின்றார்கள், பிறகு நான் இந்த தூய்மையான ஆடையை அணிந்திருக்கின்ற இந்த இளைஞர் யார் என்று அறிய முற்பட்டேன். அதற்கு அவர், இது ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் மூத்த மகன் ஹஜ்ரத் மிர்சா நாசிர் அஹ்மத் சாப் ஆவார்கள், இவர் சதர் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதியா ஆவார்கள் என்று கூறினார். எவ்வாறேனும் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னிடத்தில் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டது என்றால், மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்புறம்தான், நான் இன்று பார்த்த இந்த முன்மாதிரியை மட்டும் வைத்து அடிப்படையாக வைத்து பையத் செய்கின்றேன் என்று கூறினார். எனவே ஜல்சாவில் கலந்து கொள்கின்றவர்களில் சில மக்கள் இந்த முன்மாதிரிகளை பார்த்துதான் பையத் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைகின்றனர். எவ்வாறு இருப்பினும் 1991 ஆண்டு UK வந்து விட்டார்கள். கேட்ஃபோர்டின் ஜமாத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள். தமது வீட்டையும் ஜமாத் சென்டராக பயன்படுத்தி வந்தார்கள். இங்கு வந்து அன்சாருல்லாஹ்வின் காயித் உமுமியாகவும், அடிஷனல் செக்ரட்டரி வசாயாவாகவும், நேஷனல் செக்ரட்டரி வசாயாவாகவும் தொண்டாற்றும் நர்பாகியத்தை அன்னார் பெற்றார்கள். நான் வசியத் அமைப்பை சிறப்பாக ஆக்குவது தொடர்பாக எடுத்து கூறிய போது இவர்கள் அதற்காக பெரும் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் வசியத் அமைப்பை வலுப்படுத்தினார்கள். ஹிலாஃபத்துடன் ஆழமான தொடர்பு இருந்தது. ஜமாத் பொறுப்பாளர்களுக்கு கண்ணியமும் வழங்கி வந்தார்கள். தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும், மனப்பூர்வமாக இருந்தா செலுத்தக்கூடியவராகவும், தான தர்மங்களை வழங்கக்கூடியவராகவும், ஏழைகளை பேணக்கூடியவராகவும், சிரித்த முகத்துடன் சந்திக்கக்கூடியவராகவும் அன்னார் இருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்திருந்தார்கள். அன்னார் தனது மனைவி மட்டுமின்றி ஒரு மகளையும் 2 மகன்களையும் தனது நினைவாக விட்டு சென்றுள்ளார்கள். அல்லாஹ் இவர்களுடன் கருணையுடனும் மன்னிப்புடனும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக. என்னுடன் காலேஜில் ஒன்றாக இணைந்து படிக்கவில்லை என்றாலும், நான் காலேஜில் படித்த போது அவர்களும் அதே காலேஜில் தான் படித்தார்கள். அங்கு அவர்களுடன் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. இந்த அடிப்படையில் காலேஜில் என்னுடன் ஒரே வகுப்பில் ஒன்றாக படித்து வந்தார்கள் என்று நம்மால் கூற முடியும். உருது வகுப்பு மற்றும் ஒன்றாக நடத்தப்பட்டு வந்தது. நாங்கள் ஒன்றாகவே அமர்ந்திருப்போம். அந்த நேரத்திலும் மிக பெரும் சிறப்பம்சங்களை நான் அவர்களிடம் பார்த்துள்ளேன். தனது பணியில் மட்டும் எப்போதும் அவர்கள் கவனம் செலுத்தி வந்தார்கள். எவரது பணி குறித்தோ அல்லது எவருடனோ அவர்கள் தவறாக நடந்தது கிடையாது. அல்லாஹ் அவர்களது அந்தஸ்தை உயர்த்துவானாக. அல்லாபக் சாதிக் சாஹிப் வக்கீல் அலிம் ரப்பு அவர்கள் எழுதுகின்றார்கள்,
அன்னார் மிகவும் தைரியமானவர், தன்மான உணர்வு கொண்ட அஹ்மதி ஆவார். ஜஹலம் நகரத்தின் பள்ளிவாசல் மிகவும் பழமையானதாகும். 84 பிறகு அசாதாரணமான சூழ்நிலை அங்கு இருந்தது. இந்த சட்டத்திற்கு பிறகு ஜமாத்துகளில் பள்ளிவாசல்கள் கட்டப்பட முடியாது, சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ராஜா சாஹிப் மிகவும் தைரியத்துடன் பள்ளிவாசலை கட்டும் பணியை தாமே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அமீர் சாஹிப் அவர்களின் ஆலோசனையுடன் இந்த பணியை முழுமை செய்தார்கள். தெருவின் பக்கம் அங்குள்ள சுவர்களை எதுவும் செய்யாமலேயே வரைபடத்திற்கேற்ப மிகவும் அழகாக அதை கட்டினார்கள். மிகச் சிறந்த முறையில் மாடியை கட்டினார்கள். இதில் மிக பெரும் பொருள் தியாகமும் அன்னார் செய்துள்ளார்கள், நேரத்தையும் தியாகம் செய்துள்ளார்கள். மக்களுக்கும் இது பற்றி கவனமூட்டியுள்ளார்கள். இவ்வாறு பள்ளிவாசலை முழுக்க முழுக்க புதிய வடிவில் அன்னார் மாற்றினார்கள். இப்போது இறைவனது அருளால் பள்ளிவாசலுக்கு மேலேயும் கீழேயும் 2 ஹால்கள் இருக்கின்றன. 4வது ஜனாதா சிந்து மாகாணத்தை சார்ந்த அன்வர் அலி அயூ சாஹிப் அவர்களின் மனைவியான மதிப்பிற்குரிய சாலிஹா அன்வர் அயூ சாஹிபா அவர்களுடையதாகும். நவம்பர் 1ஆம் தேதி மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தைரியமிக்க, இறைவணக்கம் செலுத்தக்கூடிய, அல்லாஹ்விற்கும் அவனது படைப்பினங்களுக்கும் தொண்டாற்றக்கூடிய பெண்மணியாவார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே தொழுகை மற்றும் நோன்பை பேணி வந்தார்கள். சந்தாவையும் முறையாக செலுத்தி வந்தார்கள். ஹிலாபத்துடன் உண்மையான தொடர்பு இருந்தது. இவர்களது தந்தை ஈரான் நாட்டிலிருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிவிட்டு நவாப் ஷா வந்து குடியேறினார்கள். அப்போது அவர்களுக்கு குறைந்த பாக்கெட் மணியே கிடைத்து வந்தது. அதிலிருந்தும் அவர்கள் சந்தா செலுத்தி வந்தார்கள். ஒருமுறை லஜ்னாவின் ஒரு பொறுப்பாளர் தலைமையகத்திற்கு சென்றார்கள். அங்கு நடந்த கூட்டத்தில் அனைத்து லஜ்னாக்களிடமும் இவ்வாறு கூறினார்கள். அதாவது முழு நவாப் ஷாவிலும் லஜ்னா இமாயில்லாஹ்வின் சந்தா செலுத்துவதில் இந்த குழந்தைதான் அதிகம் செலுத்துகின்றது என்று கூறினார்கள். இது இவர்களது திருமணத்திற்கு முந்தைய சம்பவமாகும். அவர்களது மகளான தாகிரா மூமின் சாஹிபா கூறுகின்றார்கள், திருமணத்திற்கு பிறகு அல்லாஹ் எண்ணற்ற அருட்களை செய்தான். அவ்வாறே அல்லாஹ் அவர்களுக்கு பரந்த உள்ளத்தையும் வழங்கினான். எளிமை மற்றும் பணிவுடன் நடக்கக்கூடியவர், சந்தாவின் ஒவ்வொரு திட்டத்திலும் பங்கு பெறுபவர், அதிகமான சந்தாக்களை வாக்குறுதியாக எழுதி வந்தார்கள். நீண்ட காலமாக லாட்கானா மாவட்டத்தின் தலைவியாக இருந்துள்ளார்கள். சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் சந்தா தொடர்பாக வலியுறுத்தி கூறி வந்தார்கள். அதனால் நல்ல எதிர் நடவடிக்கைகளும் வெளிப்பட்டன. ஏனென்றால் அவர்களது முன்மாதிரியும் நல்லதாக இருந்தது. மிகவும் தைரியமிக்க, தன்மான உணர்வு கொண்டவர் ஆவார்கள். அப்போது சிந்தில் நாகரிகமற்ற சுற்றுச்சூழலில் சடங்கு சம்பிரதாயத்திலிருந்து அன்னார் மிக விலகியே இருந்தார்கள். எளிமையான வாழ்க்கையை கழித்தார்கள். ஒவ்வொருவருடனும் உளப்பூர்வமான தனது தொடர்பை வைத்திருந்தார்கள். அவர்களது மகள் எழுதுகின்றார்கள், எங்களும் இவர்கள் இருந்தார்களோ அங்குள்ள லஜ்னா உறுப்பினர்கள் இவர்களை அதிகமாக நினைவு கூறுவார்கள். மேலும் எங்களுக்கு எப்போது கஷ்டம் ஏற்பட்டாலும் அவர்களிடம்தான் கூறுவோம். அவ்வாறு கூறும்போது தொழுகையை மேற்கொள்ளுங்கள், மேலும் துவா செய்யுங்கள் என்றே எங்களுக்கு அறிவுறுத்தி வந்தார்கள். மேலும் அவர்களும் எங்களுக்காக அதிகமாக துவா செய்வார்கள். மிக நல்ல தொடர்பை வைத்திருந்தார்கள். எந்த ஹல்காவிற்கு சென்றாலும் உளப்பூர்வமாக அவர்களுடன் பழகுவார்கள். அல்லாஹ் இவர்களது குழந்தைகளிடத்திலும் களப்பற்ற தன்மையையும் பற்றுணையும் உருவாக்குவானாக. இவர்களுடன் கருணையுடனும் மன்னிப்புடனும் நடந்து கொள்வானாக. இவர்கள் செய்தது போன்று இவர்களது பிள்ளைகளும் ஹிலாஃபத் மற்றும் ஜமாத்துடன் தொடர்பு வைத்திருப்பவர்களாகவும் தியாகங்கள் செய்பவர்களாகவும் திகழட்டுமாக. அவர்கள் செய்த துவாக்களை அவர்களது பிள்ளைகளின் ஹக்கில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இவர்களுக்கு 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். நான் கூறியது போன்று தொழுகைக்கு பிறகு இவர்கள் அனைவரது ஜனாதா காயிப் தொழுகையையும் நான் தொலைவேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.